பரிசுத்தரும் உலக ரத்தவருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அதாவது இந்த உலகம் முழுவதும் ஏகப்பட்ட சித்தாந்தங்கள் இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது அந்த சித்தாந்தங்களை நம்பி நிறைய பேர் தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிடுவாங்க. ஒரு சித்தாந்தத்தில் உள்ளவங்க பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா கூட தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. கல்யாணம் நடக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. குழந்தை பிறக்கலைன்னா தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. இல்லை காதலன் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. இல்லை வேலை கிடைக்கல அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. காசு இல்லை அப்படின்னா தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. கடன் பிரச்சனை தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. அப்புறம் குடும்ப பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாமல் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. ஏன் அந்த அநியாயம் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க, என்னங்க செய்கிறது, இந்த ஜென்மத்தில் எங்களுடைய பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷனுமே கிடையாது, இனிமேல் எங்களுக்கு வேறு ஒரு வழியே கிடையாது, சாகுறதான் வழி, தற்கொலை பண்ணிக்கிறது தான் வழி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் தற்கொலை பண்ணிக்கிட்டால் உங்கள் பிரச்சனையெல்லாம் சால்வ் ஆகிருமா, என்னையா சித்தாந்தம் அப்படின்னு கேட்டால், இல்லைங்க இன்னொரு வழி இருக்குங்க. அதாவது அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜென்மத்தில் நாங்கள் பெரிய பணக்கார வீட்டில் நாங்கள் பிறந்து நாங்கள் நல்லா படித்து அப்புறம் ஆளாக்கி வேலை வாங்கி கல்யாணம் பண்ணி புள்ள குட்டியெல்லாம் பெற்று நல்லா சந்தோஷமாக சமாதானமாக இந்த உலகத்தில் நாங்கள் வாழுவோம். ஏன்னு கேட்டால் அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கே, இந்த ஜென்மத்தில் தான் எங்களுக்கு எந்த ஒரு வழியுமே இல்லை அப்படின்னு சொல்லி இந்த ஜென்மத்தில் தங்களுடைய பிரச்சனைகளுக்கு எந்த ஒரு சொல்யூஷனுமே இல்லை அப்படின்னு நம்பி அடுத்த ஜென்மம்னு ஒன்று இருக்கிறதா கற்பனை பண்ணி தற்கொலை பண்ணிக்கிடுவாங்க. இதை நினச்சி துக்கப்படுறதா சிரிக்கிறதா அப்படின்னு தெரியல. அப்படி இருக்கும் பொழுது இந்த கிறிஸ்தவ சித்தாந்தவாதிகள் அவங்கள தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க, தற்கொலை பண்ணிக்க கூடாது. ஏன்னு கேட்டால் இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை தான், அதுக்கடுத்து நித்திய வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையை மற்றவனும் கொலை செய்யக்கூடாது, நம்மளும் தன்னைத்தானே கொலை செய்து கொள்ளக்கூடாது. அப்படி கொலை செஞ்சால் இந்த தற்காலிகமான இந்த தவறுக்கு நிரந்தரமான தண்டனை கிடைக்கும். அப்போ பிரச்சனை வந்தால், பிரச்சனை அப்படின்னு ஒன்று இருந்தால் அதுக்கு எல்லாத்துக்குமே சொல்யூஷன் இருக்குது. அதனால தான் இயேசு கிறிஸ்து நானே வழி அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்தில் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் வழி. அப்படி இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் தனக்கு தன்னுடைய பிரச்சனைக்கு எந்த சொல்யூஷனும் கிடையாது, எந்த ஒரு வழியும் கிடையாது அப்படின்னு எந்த ஒரு கிறிஸ்தவனும் தற்கொலை பண்ணிக்க கூடாது. தற்கொலை பண்ணிக்கிட்டான் அப்படின்னா நேர நரகம் தான், டைரெக்டாக ஜட்ஜ்மெண்ட்லாம் கிடையாது. அதனால கிறிஸ்தவர்கள் தற்கொலை பண்ணிக்க மாட்டாங்க, தற்கொலை பண்ணிக்க கூடாது. இப்படி இருக்கும் பொழுது காசாவில் ஒரு குரூப் இருக்கிறாங்க. அவங்க 7ஆம் நூற்றாண்டு சித்தாந்தவாதிகள் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அவங்களும் தற்கொலை பண்ணிக்கிடுவாங்களாம். நீங்க ஏன் தற்கொலை பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கு அவங்க ஒரு விசித்திரமான வித்தியாசமான ஒரு பதிலை சொல்றாங்க. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு 72 கன்னிகைகள் கிடைக்கும், எங்களுக்கு ஹூர்லின்கள் கிடைக்கும், சொரூப கண்கள் கிடைக்கும், மது ஆறுகள் ஓடுகிற பேரடைஸ்க்கு அந்த சுவனபதிக்கு நாங்க போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னையா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமையா நாங்கள் சும்மா தானா தற்கொலை பண்ணிக்கிற மாட்டோம், 4 பேரை கொள்கிற விதமாக நாங்கள் இடுப்பில் குண்டா கட்டிக்கிட்டு வெடித்து சதறி அப்படி தான் எங்களோட கூட சேர்ந்து ஒரு 50 பேர்த்த நாங்கள் ஜகன்னத்துக்கு அனுப்பிட்டு நாங்கள் சூன இவங்க மற்றவங்கள ஜகன்னத்துக்கு அனுப்புவாங்களாம், நரகத்துக்கு அனுப்பிட்டு இவங்க சூனபதிக்கு போயிடுவாங்களாம். அதை தங்களை சூசைடு பாம்பர்ஸ் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போ டெர்மினாலஜியில் அப்படி சூசைடு பாம்பர்ஸ்னு சொல்லாதீங்க, உயிர் தியாகிகள், அதை தான் ஷாஹித், உயிர் தியாகமாக செத்தவர் அப்படின்னு சொல்லுங்கள், முடிஞ்சால் உங்கள் தெருவுக்கு எங்கள் பேரை வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்கும்போது அதிசயமாக இருக்குது. அதனால இந்த ஒரு விஷயத்த ஒரு நர்சம்மா சொல்லுது, அந்த காசாவில் ஆஸ்பத்திரியில் இருக்கிற ஒரு நர்சம்மா சொல்லுது. அவங்க தற்கொலையெல்லாம் பண்ணிக்கிடுவாங்களாம். அது எப்பேற்பட்டதை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்கிறாங்க. நம்ம கேட்க போகிறோம். முதலாவது இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம், பார்த்துட்டு ஒரு சின்ன விளக்கத்தையும் பார்ப்போம். تسترسي عشان هيك بتلقى استشهاديين وهيك بخافوش عادي، وكلنا حتى ولادنا فيش حدا بخاف من الموت، طبيعي عنا. أنا سألتك بنتك محمد بعد ما يكون طيب تعطينه يستشهد؟ طبعا. والله؟ ليش؟ إذا كان للقدس عادي. انتوا قلت لهم انتوا بالعشرات صح؟ هذا لما يصير طخ وهيك صح ولا صح. ولا بتنكر هيك؟ لا ما بنكر، ما بتنكر، بموت بالعشرات عنا. انتوا واحد عندكم بموت الدنيا بتقوم، عندكم بتختلف عنا. احنا عادي بزغطوا بفرحوا لما يستشهدوا عشان احنا عنا خلص الشهيد شو منزع حاجة عظيمة الواحد يستشهد عنده. اما انتوا عندكم موت واحد بتقوم الدنيا وبتقعد، صعب كتير عندكم. ايش احسن؟ شو أحسن؟ الشهيد؟ لا إيش أحسن؟ أحسن نحن الحياة الغالية ولا الحياة مش غالية؟ لا الحياة مش غالية. لا الحياة مش غالية. சரி,
இந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எம்புட்டு அழகாக இருக்குன்னு பாருங்க. ஆனால் இம்புட்டு அழகான ஒரு பெண்ணை எப்படி கீழ்த்தரமான ஒரு சித்தாந்தத்தை இவன் மண்டபுல்லாக திணிச்சதுனால பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்குது. சரி, அப்படி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். تأمنيش بالموت؟ அப்போ கேட்குது, நீங்கள் வந்து இந்த மரணத்தை எல்லாம் நம்புறது இல்லையா அப்படின்னு கேட்குது. لا نحن الحياة غالية. அப்போ அவர் சொல்கிறாரு, ஐயோ எங்களுக்கு வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதுங்க, எங்களுக்கு வாழ்க்கையை தான் நாங்கள் நம்புகிறோம், வாழ்க்கை தான் எங்களுக்கு வேணும். ஏன்னு கேட்டால் வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது, ரொம்ப விலையேற பெற்றது அப்படின்னு அவர் சொல்கிறாப்புல. அப்போ இந்த மாதிரி சொல்லுது, ஐயோ லைஃப் ப்ரீசியஸா, ஆனால் உங்களுக்கு இருக்கட்டும், லைஃபு ரொம்ப விலையேற பெற்றதாக இருக்கட்டும், முக்கியமானதாக இருக்கட்டும், மேன்மையானதாக இருக்கட்டும், உயர்வானதாக இருக்கட்டும், உன்னதமானதாக இருக்கட்டும், ஆனால் எங்களுக்கெல்லாம் வாழ்க்கை உயர்வானது உன்னதமானதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லுது. இது அதிசயமான ஒரு விஷயம். الحياة غالية بس احنا لا، احنا عم الصفر. அப்போ நாங்கள் எப்போவுமே ஃபீல் பண்ணுறது என்ன அப்படின்னா, வாழ்க்கை அப்படிங்கிறது உயிர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, அது நத்திங், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டி அப்படின்னு சொல்லுது. இது இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இது எந்த ஒருத்துமே கிடையாது, எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது, இந்த வாழ்க்கைக்கு இந்த உயிருக்கு நாங்கள் எந்த ஒரு மதிப்புமே கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிறாங்க. இவங்களுக்கு தங்களுடைய உயிருக்கும் சரி, தங்களுடைய குழந்தைகளுடைய உயிருக்கு புரிச்சேன் அம்மா அப்பா யாருடைய உயிரையும் இவங்க மதிக்கவே மாட்டாங்களாம். சாகிறத தான் இவங்க விரும்புவாங்களாம், செத்தா அவங்கள சந்தோஷப்படுவாங்களாம். எப்படின்னு பார்ப்போம். சொல்லுங்க. بتسمعش شيء عشان هيك بتلقى استشهاديين. அதனால தான் நாங்கள் வந்து சூசைட் பாம்பராக இருக்கிறோம். நாங்கள் வந்து சூசைட் பாம்பராக எதுக்கு இருக்கோம், தற்கொலை படையாக நாங்கள் எதுக்கு மாறுறோம்? என்கிட்ட வாழ்க்கையே ஒன்றும் இல்லை, அது ஒரு மண்ணாங்கட்டி. உயிர் வந்து நாங்கள் ஒரு இதாக தான், கூந்தலாக தான் நாங்கள் மதிக்கிறோம், அவ்வளோதான். அது போனால் போயிட்டு போகுது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் முளைக்கும் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு போகுது, தொலைஞ்சிட்டு போகுது. அதனால வாழ்க்கை உயிர் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லுது. சரி, هيك بخافوش عالي. அதனால தான் இவங்க எப்பொழுதுமே உயிரை குறித்து பயப்படவே மாட்டாங்களாம், மதிக்கவே மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு பயப்பட போகிறாங்க? ஆனால் இங்கே இருக்கிற கூமுட்டைகள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, பார்த்தீங்களா எங்கள் பாலஸ்தீனர்களுடைய ஈமான அப்படின்னு. அவங்க உயிரையே வாழ்க்கையவே மதிக்க மாட்டேங்கிறாங்க. வாழ்க்கை அப்படிங்கிறது ஒன்றுமே அதுக்கு விலையே கிடையாது அப்படிங்கிறாங்க. இது அவங்களுக்கு நேச்சுரலாம். உயிருக்கு பயப்படாதது, உயிரை வந்து துச்சமாக மதிக்கிறது வந்து நேச்சுரலாம். சரி, وكنا حتى اولادنا فيش حدا بخاف. நாங்கள் யாருமே, நாங்கள் பெரிய ஆள் மட்டும் இல்லை, எங்கள் குழந்தைய கூட உயிரை துச்சமாக தான் மதிக்கும், அது ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்லுது. சொல்லுக்கா. طبيعي عنا. இது வந்து அவங்க குடும்பத்தில் அவங்க குரூப்பில் உள்ளவங்களுக்கு நேச்சராகவே பிறக்கும் பொழுதே அவங்களுக்கு நேச்சராகவே உயிருக்கு பயப்படாமல் பிறப்பாங்களாம். சரி, ஆனால் அப்புறம் எதுக்கு ஜெனோசைடு பண்ணுறான் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்காங்கன்னு புரியலையே. أنا سألتك بدك محمد معنا. அப்போ இந்த பெண்ணுக்கு முகமது அப்படிங்கிறவ ஒரு பையன் இருப்பான் போல இருக்குது. அந்த பையன் காசாவில் குண்டு போட்டதில் காயமடைஞ்சிருப்பான். இப்போ ஆஸ்பத்திரியில் இருக்கிறான். ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது அவன் ரெக்கவர் ஆகுறானா. ரெக்கவர் ஆன பிறகு تعطينه يستشهد. அப்போ அதிசயமான கேள்வி கேட்குறாரு. அவன் ரெக்கவர் ஆன பிறகு அவனை திரும்ப உயிர் தியாகியா, அப்படி சூசைட் பாம்பரா ஆகும்படி நீ விரும்புவியா, அவனை அப்படி விடுவியா, உனக்கு ஒரே ஒரு மகன் தானே இருக்கான் அப்படின்னு கேட்டதுமே நிச்சயமான ஒரு பதிலை சொல்லுது. என்னென்னா, அப்சல்யூட்லி சார், அப்போ நிச்சயமாக நான் வந்து என் பையனை உயிர் தியாகமாக சாகிறதுக்கு சூசைட் பாம்பராக அனுப்புவேன் அப்படின்னு சொல்லுது. சொல்லுக்கா. அப்போ என்ன விதமான பர்பஸ்க்கு அவனை சூசைட் பாம்பராக அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாப்புல. اذا كان للقدس நிறைய விஷயங்கள் இருக்கு சூசைட் பாம்பராக அனுப்புறதுக்கு. அதில் ஒரு மசூதி இருக்குது, அந்த மசூதியை காப்பாற்றுறதுக்காக நான் சூசைட் பாம்பராக அனுப்புவேன், உயிர் தியாகமாக சாகும்படி செய்வேன். அப்படி சூசைட் பாம்பராக ஆகாட்டியும் அவனை வந்து கற்பழிக்க அனுப்புறது, யூதர்களை கடத்திட்டு வர்றதுக்கு அனுப்புறது, அப்புறம் இராணுவ வீரர்களை கல்லை கொண்டு எரிய வைக்கிறது, இந்த மாதிரியான வேலையெல்லாம் செய்ய வைப்பாங்க. அப்போ யூதன் கோவம் வந்து அவன் சுட்டு கொண்டு விட்டானா அதுக்கு பேர் உயிர் தியாகியான். இன்ன வரைக்கும் அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க 75 வருஷமா. சொல்லுக்கா. ஏன்னு கேட்டால் இது ஒன்றும் இல்லை, இதை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒன்றும் இல்லை, என் பையனை உயிர் தியாகமாக சாகடிக்கிறது எனக்கு அதை பற்றி பிரச்சனையே இல்லை அப்படிங்குது. அதிசயமான அக்கா தான். இப்போ சொல்லுது, நீங்கள் வந்து காசாவில் மக்களை கொள்றீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குது. எப்பப்பெல்லாம் காசாவில் உள்ள மக்கள் அட்டாக் பண்ணுறாங்களோ அப்போ எல்லாம் நீங்கள் அவங்கள சுட்டு கொள்றீங்களா, சரிதானே அப்படிங்குது. அதை நீங்கள் மறுக்க முடியுமா? நானும் மறுக்கிறதில்ல, நாங்களும் அட்டாக் தான் பண்ணுறோம். ஏன்னு கேட்டால் இவங்க வந்து தேவையில்லாமல் போய் அட்டாக் பண்ணுவாங்களாம், அவை சுட்டு கொண்டு விட்டா அதுக்கப்புறம் இவனுக்கு பேர் உயிர் தியாகியான். அதிசயமானது விஷயம்தான்.
அதாவது எங்களுடைய மக்கள் தினம் தினம் டசன் கணக்கில் சாகுறாங்களாம் இவங்களுடைய மக்கள் அங்கே காசாவில். சரி. انتوا واحد عندكم بموت ஆனால் உங்களில் ஒரு ஆள் செத்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்குது. الدنيا بتقوم عندكم இந்த உலகமே அதை பற்றி பேசுது, பயப்படுது. ஆனால் எங்களுக்கு இது நார்மலு. நீங்கள் ஒரு ஆள் செத்து போனால் கூட உலகமே அழுகுறீங்க, இப்போ நியூஸ் போடுறீங்க, ஏகப்பட்ட பிரச்சனையெல்லாம் பண்ணுறீங்க. ஆனால் எங்களில் டசன் கணக்கில் சாகுறாங்க. ஆனால் எங்களுக்கு அதெல்லாம் பற்றி பிரச்சனையே இல்லை. ஏன்னு கேட்டால் அவங்க ஷாஹிது, அவங்க உயிர் தியாகியாக சாகுறாங்க. என்ன செய்ய போனாங்க? ஒரு யூத பெண்ணை கற்பழிக்க போனாங்க, அதுக்குள்ளே யூதன் பிடிச்சி போட்டான். அங்கே ஒரு வீட்டு மேலே குண்டு போட போனாங்க, அதுக்குள்ளே யூதன் கண்டுபிடிச்சி கொண்டு போட்டான். அதனால டசன் கணக்காக சாகுறது எங்களுக்கு அதை பற்றிலாம் எங்களுக்கு ஒன்றும் கிடையாது. ஏன்னு கேட்டால் அவங்களுக்கு சோனபதியில் 72 கன்னிகைகளோட அவங்க மது ஆறுகள் ஓடுகிற சோலைகள் நிறைந்த இடத்துல அவங்க சந்தோஷமாக இருப்பாங்க. அதனால எங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுது. சரிக்கா. اختلف عنا احنا عادي بزغطوا بفرحوا لما يستشهد. நாங்கள் சந்தோஷத்தினால அழுகுவோம். அதாவது யாராவது உயிர் தியாகமாக செத்தா சந்தோஷத்தில் அவங்க அழுகுவாங்களாம், சந்தோஷப்படுவாங்களாம், செலிப்ரேட் பண்ணுவாங்களாம், கொண்டாடுவாங்களாம். ஏன்னு கேட்டால் அவன் உயிர் தியாகியாக செத்துட்டான், அதனால சோனபதியில் அவன் இருப்பான் அப்படின்னு நாங்கள் சந்தோஷத்தினால அழுகுவோம், கத்துவோம், கொண்டாடுவோம் அப்படிங்கிறாங்க. சரி, சொல்லுக்கா. عشان احنا عنا خلص எங்களுக்கு இந்த உயிர் தியாகமாக சாகுறது தான் எங்களுக்கு மேன்மை, அதுதான் எங்களுக்கு உன்னதமானது. உங்களுக்கு என்ன இது உன்னதமானது? மற்றவங்களை உயிரை காப்பாற்றினா அதுதான் உங்களுக்கு உன்னதமானது. ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் கற்பழிக்கிறது, கொல்றது, சூசைடு பாம்பர் ஆகிறது, அதுதான் எங்களுக்கு உன்னதமானது. அதுக்கு பேர் ஷாஹித் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பாஷையில். الشهيد شو منزل حاجة عظيمة الواحد يستشهد عنه. أما أنتوا عندكم موت واحد بتقوم الدنيا அதான் உங்களில் ஒரு ஆள் செத்து போனால் உலகமே தலைகீழாக போயிடுது. எங்கே பார்த்தாலும் அதை பற்றியே பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னையா அப்படிங்குது. صعب كتير عندكم. இது நீங்கள் ரொம்ப இதை ரொம்ப ஹார்டாக சாகிறத பற்றி அப்படி நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ உங்களை பற்றி என்ன அப்படின்னு அவர் கேட்குறாப்புல. شو أحسن الشهيد எதை பற்றி கேட்குற அப்படின்னு கேட்குது. لا ايش احسن نحن الحياة الغالية. அப்போ வாழ்க்கை அப்படிங்கிறது உன்னதமானது இல்லையா? எங்களுக்கு அது உன்னதமானது, உங்களுக்கு உன்னதமானது இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. والحياة مش غالية. لا الحياة مش غالية. இவன் சொல்லுது வாழ்க்கை அப்படிங்கிறதெல்லாம் உன்னதமானது, மேன்மையானது, உயர்வானது, விலையேற பெற்றது, விலை மதிப்பு முக்கியது அப்படிங்கலாம் எங்களுக்கு கிடையாதுங்க. لا الحياة مش غالية. வாழ்க்கை, உயிர், வாழ்க்கை இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் இல்லை, மண்ணாங்கட்டி அப்படின்னு. நல்லா கவனிங்க, எப்பேற்பட்ட அழகான முகம். ஆனால் மண்டை ஃபுல்லாக கீழ்த்தரமான ஒரு போதனையினால், ஒரு சித்தாந்தத்தினால நிறைஞ்சிருக்கு. எப்படி இவங்களை காப்பாற்றுறதுன்னு தெரியல. கடவுளே நேராக இவங்களுக்கு சுவிசேஷம் சொன்னா தான் சாத்தியம், மற்றபடி எப்படி சாத்தியம்னு தெரியல.